இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான த்ரில்லர் மூவி பார்க்க போறோம். இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்குங்க. சோ படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. படத்தோட பேரு டிராப். இது 2024 ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு புது படம். படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா தன்னோட மகளை ஒரு லைவ் கான்சர்ட் கூட்டிட்டு வராரு. ஆனா அதே கான்சர்ட்ல ஒரு பயங்கரமான சீரியல் கில்லர் இருக்கான்னு போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே போலீஸ் அவனை பிடிக்கிறதுக்காக சுத்து போட்டுறாங்க. கடைசியில தாங்க ஒரு செம்ம ட்விஸ்ட் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. நீங்க எனக்கு கொடுக்குற ஆதரவை பார்த்து சந்தோஷத்துல எனக்கு கை கால் ஓடலங்க. அதுக்காக நான் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நான் மொக்க போட விரும்பல. வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல கூப்பர் ஆடம்ஸ் அப்படின்ற ஒருத்தரையும் அவரோட மக ராய்லி அப்படின்றவளையும் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஒரு லைவ் கான்சர்ட் அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க போல. அந்த கான்சர்ட்ல பாட போறது லேடி ரேவன் அப்படிங்கிற ஒரு பெரிய சிங்கர். ராய்லி அந்த சிங்கருக்கு ஒரு பெரிய ஃபேனா இருக்கா. அவ எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க்ஸ் எடுத்ததுக்காக கூப்பர் ராய்லியை இந்த கான்சர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ரெண்டு பேரும் அந்த கான்சர்ட்டுக்குள்ள போறதுக்காக அங்க இருந்த ஒரு பெரிய கியூல நின்னுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கூப்பர் நிறைய போலீஸ்காரங்க அந்த ஸ்டேடியத்தை சுத்தி நிக்கிறத பாக்குறாரு. உள்ள வந்த ராய்லி அங்க இருந்த ஒரு டான்ஸ் குரூப் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அத ரொம்ப ஹாப்பியா கூப்பரும் தன்னோட போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ராய்லி தன்னோட அப்பா கிட்ட தன்னோட ஸ்கூல்ல ஜோடின்னு ஒரு பொண்ணு தன்னை அடிக்கடி புள்ளி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது கூப்பரும் அதுக்கு இப்போதைக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, கான்சர்ட்டை மட்டும் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்டேடியத்துக்குள்ள அவங்களோட சீட்ஸை தேடி போறாங்க. அவர் அந்த ஸ்டேடியத்துக்குள்ள நிறைய போலீஸ்காரங்க இருக்கிறத பார்த்துட்டு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அந்த கான்சர்ட்டும் ஆரம்பிக்குது. அந்த சிங்கர் லேடி ரேவன் ஸ்டேஜுக்கு வந்த உடனே மக்களோட கூட்டம் அப்படியே ஆர்ப்பரிக்குது. அந்த கான்சர்ட் நடந்துட்டு இருக்கும்போது கூப்பர் ராய்லி கிட்ட எங்கேயும் போயிடாத, இங்கேயே நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஒரு டாய்லெட் குள்ள போன அவரு தன்னோட போன் எடுத்து பாஸ்வேர்டை போட்ட உடனே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுல வருது. அந்த வீடியோல யாரோ ஒருத்தனோட கையை கட்டி போட்டு அவனை ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்க மாதிரி தெரியுது. கூப்பர் இப்போ பாத்ரூம்ல கை கழுவிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வயசான லேடியா பக்கத்துல பாக்குறாரு. ஆனா அந்த லேடி அடுத்த செகண்ட் மறைஞ்சிடறாங்க. இப்போ அந்த கான்சர்ட்டுக்கு ஒரு போலீஸ் படையே வர ஆரம்பிக்குது. அந்த கான்சர்ட்ல அவரு ராய்லி சொன்ன அந்த ஜோடின்ற பொண்ணோட அம்மாவை சந்திக்கிறாரு. அப்ப கூப்பர் அந்த லேடி கிட்ட அவங்களோட பொண்ணு புள்ளி பண்றத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவங்களும் ஜோடி கிட்ட நான் இதை பத்தி கண்டிப்பா பேசுறேன்னு சொல்லி கூப்பருக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. அதே நேரத்துல அந்த ஸ்டேடியத்துக்கு வெளியே காட்டும் போது ஸ்வாட் டீம்ஸும் FBI ஏஜென்ட்ஸும் அங்க வராங்க. இவங்க எல்லாம் வரத பார்த்தா யாரோ ஒரு பெரிய கொலைகாரன் அந்த கான்சர்ட்ல இருக்கான் போல. கூப்பரும் ராய்லி கூட நின்னுட்டு இருக்கும்போது அந்த கிரவுட்ல இருந்து போலீஸ்காரங்க யாரோ ஒருத்தனை அடையாளம் பார்த்து கூட்டிட்டு போற மாதிரி பாக்குறாரு. இப்போ அந்த கான்சர்ட்ல ஒரு பிரேக் விட்ட உடனே ரெண்டு பேரும் அங்க இருந்த ஒரு கடைக்கு போய் ஒரு டிஷர்ட் வாங்கலாம்னு போறாங்க. ஆனா அந்த கடையில ஒரே ஒரு டிஷர்ட் தாங்க இருக்கு. ஏற்கனவே அங்க வந்த ஒரு பொண்ணு நான் தான் முதல்ல வந்தேன், அது எனக்கு தான் தரணும்னு சொல்லி சண்டை போடுறா. கூப்பரும் ராய்லி கிட்ட பரவாயில்ல விட்டுட்டு அந்த பொண்ணை வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றாரு. அப்ப அந்த கடைக்காரன் ஜேமின்றவன் அந்த பொண்ணு ஏமாற்றமாயிட்டான்றத பார்த்துட்டு கவலைப்படாதீங்க சார், இன்னும் 10 நிமிஷத்துல புது ஸ்டாக் வந்துரும், அதுக்கப்புறம் நீங்க டிஷர்ட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றான். கூப்பர் தன்னை ஜேமி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டேடியம் சுத்தி ஏன் இவ்வளவு கேமரா இருக்கு, அது மட்டும் இல்லாம போலீஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பிரைவேட்டா பேசும்போது அவன் அவர்கிட்ட நான் ஒரு ரகசியம் சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த கான்சர்ட்டுக்கு அந்த கொடூரமான சீரியல் கில்லர் த புச்சர் அப்படிங்கிறவன் வந்திருக்கான். அவனை பிடிக்கிறது தான் இவ்வளவு போலீஸ கூச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். உண்மையிலேயே சொல்ல போனா இந்த கான்சர்ட்டே அவனை பிடிக்கிறதுக்காக தான் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்தோட மொத்த எக்ஸிட்டையும் மூடி வச்சிருக்காங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போனோம்னா ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டோர்ல மட்டும் தான் போக முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றான். சரி இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி ஜேமி போயிடுறாங்க. இப்போ கூப்பர் சம்பந்தமே இல்லாம பதட்டப்படுற மாதிரி காட்டுறாங்க. அப்ப அந்த ஆளு ஒரு லேடி குடிபோதையில தள்ளாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளை அங்க இருந்த படிக்கட்டுல இருந்து புடிச்சு தள்ளி விட்டுறாரு. அந்த லேடி படிக்கட்டுல கீழே விழுந்த உடனே அங்க இருந்த போலீஸோட கவனம் தசை திரும்பிடுது. கூப்பர் ராய்லி கிட்ட நான் இப்ப வெளியே போனோம்னு சொல்லும்போது ராய்லி கன்ஃபியூஸ் ஆயிடுறா. ஆனா அந்த டோருக்கு வெளியே நிறைய FBI ஏஜென்ட்ஸ் நின்று இருக்கிறத பார்த்த கூப்பரும் அவர் பிளானை கேன்சல் பண்ணிட்டு ராய்லியை கூட்டிட்டு மேல போயிடுறாரு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் கான்சர்ட்ல இருக்கும்போது அந்த லேடி ரேவன் கூட்டத்துல இருந்து ஒருத்தங்களை கூப்பிட்டு தன்னோட பாட ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்காக அவங்க கிரவுடுக்குள்ள இருந்த ஒரு சீக்ரெட் டோர் வழியா வெளியே வரும்போது கூப்பர் அந்த டோரை பார்த்துட்டு ராய்லி கிட்ட நம்ம அந்த டோர் வழியா போய் என்னதான் இருக்குன்னு பாப்போமா அப்படின்னு கேட்கும்போது ஆஹா நான் அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ராய்லி சொல்லிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கூப்பர் ராய்லி கிட்ட நான் அந்த டிஷர்ட் வந்துருச்சான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கூப்பரும் போய் ஜேமியை மீட் பண்றாரு. அப்ப ஜேமி கூப்பரை கூட்டிட்டு அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு போறான். அப்ப அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது கூப்பர் தான் ஒரு ஃபயர் ஃபைட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜேமி கிட்ட சொல்றாரு. அப்ப அவரு ஜேமி கவனிக்காத சமயத்துல அந்த ஆளோட ஆக்சஸ் கார்டை இவரு திருடிடுறாரு. இப்ப ஜேமி கூப்பர் கிட்ட இங்க வேலை செய்யற எல்லாருக்குமே ஒரு சீக்ரெட் கோட் இருக்கு, அந்த கோட போலீஸ் கிட்ட சொன்னா எங்களை விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்றான். கூப்பரும் ஜேமி கிட்ட அப்படி என்ன சீக்ரெட் கோட் அப்படின்னு கேட்கும்போது அந்த உலர்வாய் ஜேமி ஹாமில்டன் அப்படின்ற வேர்டை சொல்றான். இப்ப அவங்க கிட்ட இருந்து டிஷர்ட்டை வாங்கின கூப்பரும் அங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்ற வழியை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ஜேமியோட அந்த ஆக்சஸ் கார்டை வச்சு ஒரு ரூமுக்குள்ள போகும்போது அந்த ரூமுக்குள்ள நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு FBI ஏஜென்ட் அந்த புச்சரை எப்படி பிடிக்கிறதுன்ற
பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. கூப்பரும் கேஷுவலா அவங்களுக்குள்ள போய் அங்க வேலை செய்யற ஒரு ஆள் மாதிரி நடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஒரு காஃபியும் எடுத்துட்டு வராரு. அங்க இருந்து அவர் கிளம்பும் போது ஒரு போலீஸ்காரனோட வாக்கி டாக்கியும் திருடிக்கிறாரு. வெளியே வந்த கூப்பர் கிட்ட ஜோடியோட அம்மா மறுபடியும் வந்து தன்னோட பொண்ணை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்துல இது முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்ச கூப்பரும் அங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது அந்த லேடி அவரை விடாம தொண பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு ஏதோ கூச்சல் சத்தம் கேட்ட உடனே கூப்பரும் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல அவரு டாக்டர் ஜோசபின் கிராண்ட் அப்படின்ற ஒரு ஓல்ட் லேடியை பாக்குறாரு. அவங்க தான் அந்த FBI ஏஜென்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஹெட்டா இருக்காங்க. இப்போ மறுபடியும் கான்சர்ட்டுக்கு வந்த கூப்பரும் அந்த வாக்கி டாக்கில ஒரு இயர்போனை செட் பண்ணி போலீஸ் பேசிக்கிற எல்லா விஷயத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த கால்ல ஜோசபின் என்ன சொல்றாங்கன்னா அவங்க அரெஸ்ட் பண்ண ஆள் புச்சர் கிடையாது, வேற ஒரு திருடன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த கொலைகாரர் ரொம்பவே ஸ்மார்ட்டான ஆளு, அவ்வளவு ஈஸியாலாம் பதட்டமாக மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த போலீஸ்காரங்க அந்த புச்சரோட அங்க அடையாளங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவனுக்கு வலது கையில ஒரு அனிமல் டாட்டூ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கூப்பரோட கையிலயும் ஒரு ஆடோட டாட்டூ போட்டிருக்குங்க. இதுல இருந்து ஏதோ சொல்ல வராங்க, பொறுத்து இருந்து பாருங்க. அப்ப அவரு பக்கத்துல இருந்து ஒரு பேண்ட் எடுத்து அந்த டாட்டூவை மறைச்சுக்கிறாரு. இப்ப கூப்பர் ராயலி கிட்ட நான் என்னோட கிரெடிட் கார்டை அந்த கடையிலேயே விட்டுட்டேம்மா, நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க போறாரு. இப்போ கூப்பர் ஒரு ஃபயர் அலார்ம ட்ரிகர் பண்ணலாம்னு நினைச்சிட்டு நின்னுட்டு இருக்கும்போது ஜோசபின் அந்த கால்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த கொலைகாரன் தப்பிக்கிறதுக்காக ஏதாவது ஃபயர் அலார்ம் கிரியேட் பண்ணி கூட தப்பிச்சிருவான், அதனால எல்லாரும் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா பெண்கள் மற்றும் குழந்தைகளை மட்டும் தான் வெளியே அனுப்பணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப கூப்பருக்கு இந்த பொம்பளை எல்லாத்திலையும் தன்னை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிளானை கைவிட்டுட்டு அடுத்த பிளானுக்கு போறாரு. கூப்பர் அங்க இருந்த ஒரு கிச்சனுக்கு போய் 2 ஆயில் பாட்டில் எடுத்து கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள போட்டுறாரு. இதனால அந்த பாட்டில் ரெண்டும் திடீர்னு எக்ஸ்ப்ளோட் ஆகி அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணுக்கு சிவியரா இன்ஜூரி ஆயிடுதுங்க. இப்போ கூப்பர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்க இருந்த ஒரு ஆப்பரான போட்டுக்கிட்டு அந்த பில்டிங்கோட மாடிக்கு போய் ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பாத்துட்டு இருக்காரு. ஆனா அவரோட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அந்த நேரத்துல திடீர்னு 2 போலீஸ்காரங்க அந்த மாடிக்கு வந்துடுறாங்க. யார் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அவங்க கேட்கும்போது நான் அந்த கிச்சன்ல வேலை செய்யறவன், அந்த விபத்தை பார்த்து நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன், அதனால தான் மைண்டை கிளியர் பண்றதுக்கு மாடிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறாரு. அப்ப அந்த போலீஸ்காரங்க கூப்பர் கிட்ட அந்த சீக்ரெட் கூட சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவரும் எந்த ஒரு பதட்டமுமே இல்லாம ஹாமில்டன் அப்படின்னு சொல்றாரு. சோ இவன் இங்க வேலை செய்யறவன் தான் சொல்லி அவங்க நம்பினதுனால கூப்பரையும் அங்க இருந்து போக விட்டுறாங்க. கீழே போன கூப்பர் அந்த காயமான பொண்ணை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அந்த பொண்ணை ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்துறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பக்கத்திலே கூப்பர் ஏற்கனவே பாத்ரூம்ல பார்த்தா அந்த ஓல்ட் லேடி நின்னுட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு அவங்க மாயமா மறைஞ்சிடறாங்க. இப்ப கூப்பரை ரொம்ப நேரமா தேடி கண்டுபிடிக்கிற ராயலியும் நீங்க எங்க போனீங்க, உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா, ஏன் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் ஜோடியோட மதரை சந்திச்சேன், அவங்க பேசினதுனால நான் பதட்டமாயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி கான்சர்ட் முடிகிற வரையும் ஏன் கூடவே இருங்கன்னு சொன்ன உடனே கூப்பரும் சம்மதிக்கிறாரு. இப்ப அந்த கான்சர்ட்ல அந்த சிங்கர் ரேவன் கூட்டத்துல இருந்து ஒருத்தங்களை சூஸ் பண்ணி தான் கூட பாட வைக்க போறேன்னு சொல்றாங்க. அப்படி ஸ்டேஜுக்கு போறவங்களுக்கு அந்த பேக் ஸ்டேஜுக்கு ஆக்சஸ் கிடைக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்ட கூப்பரும் தன்னோட மக ரயிலியே அந்த லேடி சூஸ் பண்ணிட்டாங்கன்னா எப்படியாவது அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் போலீஸ் கிட்ட மாட்டாம தப்பிச்சிடலாம்னு சொல்லி பிளான் போடுறாரு. இப்ப கூப்பர் அந்த லேடியோட மேனேஜர் கிட்ட போய் தன்னோட மக ராயலி ரேவனோட ஹார்ட் கோர் ஃபேனும் அவ அவங்களுக்காக என்ன வேணா செய்வான்னு சொல்லிட்டு என் மக லுக்கீமியாக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா, இந்த விஷயத்தை யாருக்கிட்டயுமே அவ சொல்ல மாட்டா, அவளோட ஆசையை நிறைவேற்றுறது மட்டும்தான் என்னோட கடமை, எப்படியாவது அவளை செலக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கிட்ட பேசுறாரு. அவரு போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுதுங்க. அந்த மேனேஜரும் ராயலி கிட்ட நீ ரேவன் கூட வந்து பர்ஃபார்ம் பண்றியான்னு கேட்கும்போது ராயலியும் சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப ஹாப்பியா கூப்பரும் ராயலியும் அந்த ஸ்டேஜை நோக்கி போறாங்க. ஆரம்பத்துல அங்க இருந்த போலீஸ்காரங்க அவங்கள அனுமதிக்காத போது அந்த மேனேஜர் ராயலியோட லுக்கீமியா ஸ்டோரியை சொன்ன உடனே அவங்களும் அவங்க 2 பேரையும் அலோ பண்ணிடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் பேக் ஸ்டேஜில் நின்னுட்டு இருக்கும்போது மறுபடியும் கூப்பரோட கண்ணுக்கு அந்த ஓல்ட் லேடி திரியுறாங்க. இப்ப ராயலியும் ஸ்டேஜுக்கு வந்து லேடி ரேவன் கூட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறா. இத பார்த்து கடுப்பான அந்த புலி ஜோடின்ற பொண்ணும் அவங்க அம்மா கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த பேக் ஸ்டேஜ்ல இருக்கும்போது கூப்பருக்கு எரிச்சல் வர மாதிரி அங்க ஃபுல்லா போலீஸ் குவிஞ்சு கிடக்குறாங்க. அப்ப அவர் அந்த வாக்கி டாக்கில லிசன் பண்ணும்போது அந்த ஆபீசர் அந்த கான்சர்ட்ல இருந்து வெளியே போற எல்லா ஆம்பளைங்களையும் செக் பண்ண சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த லேடி ரேவனும் போலீஸ்காரங்களும் சேர்ந்து தான் இந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக இந்த கான்சர்ட்டையே ரெடி பண்ணிருக்காங்க. இப்ப அந்த லேடி ராயலுக்கு பை சொல்லலான்னு வரும்போது கூப்பர் அந்த சிங்கரோட காதல அவங்க கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு ரூமுக்குள்ள போய் பேச ஆரம்பிக்கும் போது அப்பதான் அவரு அந்த லேடி கிட்ட ஒரு அதிர்ச்சியான நியூஸ சொல்றாரு. அவங்க எல்லாருமே தேடிட்டு இருக்கிற சீரியல் கில்லர் புச்சர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னதான் பிளான் போட்டாலும் நான் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிருவேன், அதுக்கு நான் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவரோட மொபைல காட்டுறாரு. அந்த மொபைல்ல வர சிசிடிவில இருக்கிற ஆளை அவரு தான் கடத்தி வச்சிருக்காருன்னு, அவரோட பேரு ஸ்பென்சர், அவருக்கு 22 வயசு ஆகுதுன்னு, நான் இந்த போன்ல இருந்தே கார்பன் மோனாக்சைட அந்த ரூமுக்குள்ள ரிலீஸ் பண்ணுவேன், இதனால அவன் உடனே இறந்து போயிடுவான்னு சொல்றாரு. நீ எங்களை சேஃபா இந்த பில்டிங்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போனீனா இவனை நான் உயிரோட விடுறேன், இப்போ உன்னோட டெசிஷன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அப்பாவியோட உயிர் போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த லேடி ரேவனும் கூப்பர் தப்பிக்கிறதுக்காக அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க 2 பேரையும் போலீஸ் கிட்ட மாட்டாம அவங்க காருக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே நேரத்துல அந்த FBI ஆபீசரும் அந்த கான்சர்ட்டை விட்டு வெளியே போறவங்க எல்லாரையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ரேவன்
ஆன அந்த சின்ன பொண்ணு ரைலி கிட்ட திடீர்னு நான் உங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. ஆனா கூப்பருக்கு கண்டிப்பா தெரியும் இந்த லேடி ஏதோ கிரிமினலா பிளான் பண்றாங்கன்னு. ஆனாலும் அவரோட பொண்ணோட ரிக்வஸ்டா அவர் நிராகரிக்க முடியாதனால அவங்க 3 பேருமே கூப்பரோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்த லேடி ரேவனை பார்த்த உடனே அந்த ஃபேமிலி அந்த லேடியை பார்த்து சந்தோஷமாயிடுறாங்க. கூப்பரோட மனைவி ரேச்சலுக்கு இப்போ தலைக்கால் புரியலங்க. அவங்க பாக்குறதுக்கு ஒரு அழகான ஃபேமிலி மாதிரி தான் தெரியுறாங்க. இதுல இருந்து அந்த லேடி சிங்கர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு இந்த ஆளோட சீக்ரெட் எல்லாம் எதுவுமே தெரியாதுன்றத புரிஞ்சுக்கிறாங்க. ரேச்சலும் அந்த சிங்கரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது அவங்கள எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அந்த வீட்டுக்கு போறாங்க. கூப்பர் அந்த லேடி ரேவன் கிட்ட ஏதாவது புத்திசாலித்தனமா பண்ணணும்னு ட்ரை பண்ணினா நான் ஸ்பென்சரை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இப்ப அந்த லேடி அவங்க எல்லார்கிட்டயும் இந்த கான்செப்டை நாங்க ரெடி பண்ணது காரணமே அந்த புச்சரை பிடிக்கிறதுக்கு தான். அவன் அந்த கான்செப்டுக்கு வருவான்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சதுனால நாங்க எல்லாருமே இந்த பிளான போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அந்த கில்லரை பத்தி சொல்லும்போது அந்த கில்லருக்கும் அவனோட அம்மாக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. இதனாலதான் அவன் ஒரு சைக்கோபாத்தாவே மாறி இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு கடுப்பான கூப்பரும் பேசினது போதுமே நம்ம வீட கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லும்போது அந்த லேடி திடீர்னு அங்க இருந்த ஒரு பியானோல நான் வாசிச்சு பாட்டு பாடட்டுமான்னு கேக்குறாங்க. அந்த ஃபேமிலியும் ரொம்ப ஆர்வமா அதுக்கு சம்மதிக்கும் போது கூப்பருக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாகுது. அந்த லேடி ஒரு சாங் பிளே பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க கூப்பரோட செல்போனை புடுங்கி ராய்லி கூட செல்ஃபி எடுக்கிற மாதிரி வேகமா போய் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. கோவமான கூப்பரம் அந்த டோரை வெளியே இருந்து தட்டிக்கிட்டே என் போனை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த லேடி அந்த போன் மூலமா அந்த சிசிடிவி கேமரா வழியா தெரியுற அந்த ஸ்பென்சர் கிட்ட நீ எந்த இடத்துல இருக்கிறன்னு ஏதாவது ஒரு க்ளூவாவது நீ கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் அவங்களுக்கு க்ளூ கொடுக்குற மாதிரி இந்த வீட்டுல ஒரு ப்ளூ கலர் கதவு இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த தெருமுனையில ஒரு உடைஞ்சு போன சிங்கத்தோட சிலையும் இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே அந்த லேடியும் அவங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு போய் அவங்களோட ஃபாலோவர்ஸ் கிட்ட எல்லாம் லைவ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஸ்பென்சர் இருக்கிற இடத்த பத்தி சொல்லி யாருக்காவது இதை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க ஃபேன் ஒருத்தங்க நான் பாத்திருக்கேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க. உடனே அந்த லேடி சிங்கர் அவங்க டிரைவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு போலீஸை கால் பண்ண சொல்றாங்க. அதே நேரத்துல கூப்பர் அந்த டோரை விடாம தட்டிக்கிட்டே இருக்கும்போது ரேச்சலுக்கு கூப்பர் ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியாம அவரை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்ப அந்த லேடி வேற வழி இல்லாம உன்னோட புருஷன் தான் அந்த புச்சர் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே வெளியே கேட்டுட்டு இருந்த சத்தமும் அமைதியாயிடுது. அப்ப கூப்பர் வேற ஒரு சாவியை வச்சு அந்த டோரை திறந்து உள்ள வராரு. அவங்க கூப்பர் கிட்ட அவரோட ஃபேமிலியை பத்தி கேட்கும்போது அந்த ஆள் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் கூப்பர் அந்த லேடியை கூட்டிக்கிட்டு அவங்க கராஜுக்கு போய் ஒரு கார்ல உட்கார வைக்கிறான். அவன் அந்த லேடியை கூட்டிட்டு போலான்னு நினைக்கும் போது அவங்க திடீர்னு அவங்க அம்மா மாதிரியே பேசி அவனை மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த ஐடியா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆனதுனால கூப்பரும் எமோஷனல் ஆகி அவங்க அம்மா எப்படி தன்னை சின்ன வயசுல கொடுமைப்படுத்துறாங்கன்ற விஷயத்த கூப்பர் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த லேடி கூப்பர் கிட்ட அதுக்காக நீ இந்த மாதிரிலாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது, தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்திக்கோன்னு சொல்லும்போது நான் நிறுத்துறேன், எல்லாத்தையுமே நிறுத்துறேன், ஆனா இதுதான் கடைசி கொலை அப்படின்னு சொல்லி கூப்பர் சொல்றான். கூப்பர் இப்ப அந்த காரை எடுத்துட்டு கிளம்பலாம் நினைக்கும் போது அவங்க ஃபேமிலி மொத்த பேரும் அந்த காருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அழுகையை நிறுத்தாம அழுதுகிட்டே என்னப்பா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையானு கேட்டு அழுதுட்டு இருக்கா. இதை பார்த்த கூப்பருக்கு தன்னோட ரெட்ட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்றது புரியுது. அந்த லேடியும் மெதுவா அந்த கார்ல இருந்து இறங்கி அந்த ஃபேமிலியோட ஜாயின் பண்ணி நின்னுக்கிறாங்க. கூப்பர் அந்த கராஜ் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு தன்னை உள்ளேயே லாக் பண்ணிக்கிறான். சில நிமிஷத்திலேயே போலீஸ், FBI ஏஜென்ட், ஸ்வாட் டீம் எல்லாருமே அந்த வீட்டை சுத்து போட்டுறாங்க. அவங்க கூப்பரோட ஃபேமிலியை சேஃப்டியா கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த லேடி ரேவனும் தன்னோட காருக்குள்ள உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆனா துரதிருஷ்டவசமா கூப்பர் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சிடாருன்றத அங்க இருந்த பக்கத்து வீட்டுக்காரர் மூலமா போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஆளு தன்னோட வீட்டுல ஒரு சீக்கிரட்டான டனல் தப்பிக்கிறதுக்காக கட்டி வச்சிருக்காரு. ஆனா சில நேரம் கழிச்சு தான் நமக்கு ஒரு விஷயம் காட்டுறாங்க. கூப்பர் ஒரு ஸ்வாட் ஆபீசர் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு லேடி ரேவனா அந்த காரோட விலங்கு போட்டு மாட்டிட்டு அவங்கள கடத்தி அங்க இருந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு ஹெவி டிராபிக்ல அவங்க கார் மாட்டிக்குது. இந்த நேரத்தை யூஸ் பண்ணி அவங்க காரோட விண்டோவை ஓபன் பண்ணி அவங்கள பாக்குற ஃபேன்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஹெல்ப் கேட்டு எப்படியோ அவங்களோட விலங்க அந்த கார்ல இருந்து உடைச்சு அந்த காரை விட்டு இறங்கி வெளியே வந்துடுறாங்க. அங்க வந்த போலீஸும் அந்த காரோட டயர் எல்லாம் ஷூட் பண்ணி அவன் எங்கேயும் தப்பிச்சிட முடியாத மாதிரி செஞ்சிடறாங்க. ஆனா எல்லா படத்திலயும் காட்டுற மாதிரியே அவங்க அந்த காருக்குள்ள செக் பண்ணும்போது கூப்பர் அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. அவன் அந்த காரை விட்டு தப்பிச்சு ஒரு ஜாக்கெட்டை மாட்டிக்கிட்டு அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல அந்த லேடி ரேவன் ஸ்பென்சர் இருக்கிற இடத்த அடையாளம் சொன்ன அந்த ஃபேனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஸ்பென்சரையும் காப்பாத்திட்டோன்ற சந்தோஷத்துல அவனை கட்டி பிடிக்கிறாங்க. சில நாள் கழிச்சு ரேச்சலோட வீட்டை காட்டும் போது அவங்க மட்டும் தான் அந்த வீட்டுல இருக்காங்க. அவங்க பசங்க எல்லாம் அவங்களோட தங்கச்சி வீட்டுல தங்கி இருக்காங்க போல. போலீஸா அவங்கள இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ரேச்சல் நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த FBI லேடியும் உன்னோட பாதுகாப்புக்காக இந்த வீட்டுக்கு வெளியே நான் 2 போலீஸ்காரங்களை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ரேச்சல் தன்னோட கிச்சன்ல டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கூப்பர் அந்த வீட்டுக்குள்ள வந்து ரேச்சல் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப கூப்பர் ரேச்சல் கிட்ட போலீஸுக்கு நான் அந்த கான்சர்ட்டுக்கு போவேன்னு எப்படி க்ளூ கிடைச்சது, எனக்கு ஊமலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஆரம்பத்துல அதுக்கு மறுத்து பேசினாலும் ரேச்சல் கடைசியா அதுக்கு ஒத்துக்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னா கூப்பர் அடிக்கடி வீட்டுக்கு லேட்டா வந்ததுனால ஒருவேளை அந்த ஆளுக்கு வேற ஒரு லேடி கூட தொடர்பு இருக்குதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ரேச்சலும் அந்த ஆளை ஒரு சந்தேக கண்ணோட தான் பாத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அடிக்கடி கூப்பர் மேல ஒரு கிளீனிங் கெமிக்கலோட வாசனை வந்திருக்கு. இதனால ரேச்சல் ஒரு நாள் கூப்பரை ஃபாலோ பண்ணி
பண்ணி ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஆள் அந்த வீட்டை விட்டுட்டு வெளியே போன உடனே இவங்க அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க ஒரு சேரும் ஒரு டேபிளும் இருந்திருக்கு. அவங்களுக்கு எதுவும் சாலிடா எவிடன்ஸ் கிடைக்காதனால அவங்க அந்த கான்செர்ட்டோட ஒரு டிக்கெட்டை ஏதாவது பிரச்சனைக்காக போலீஸ் இந்த வீட்டை தேடி வந்தா இந்த டிக்கெட்டை பாப்பாங்கன்னு சொல்லி போட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க தப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்ன இருந்திருக்கு. ஆனா இவர் தான் புச்சர்ன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ். இப்போ கூப்பர் கையில ஒரு கத்தி எடுத்து ரேச்சலை கொலை பண்ணலாம்னு நின்னுட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நான் உனக்காக ஸ்வீட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த ஸ்வீட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆளும் ஆச்சரியப்படுற மாதிரி அந்த ஸ்வீட்டை சாப்பிடறதுக்காக அங்க டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூப்பர் ரேச்சல் கிட்ட இப்ப நீ பண்ண காரியத்தினால என்னால என்னோட குழந்தைகளை மறுபடியும் பார்க்கவே முடியாது அப்படின்னு கோவமா பேசிட்டு இருக்காரு. இப்ப அவரு நான் உன்னை கொன்னதுக்கு அப்புறம் நானே என்ன கொண்டுகிட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கூப்பருக்கு திடீர்னு மயக்கமா வருது. என்னடான்னு பார்த்தா ரேச்சல் அவன் சாப்பிடுற ஸ்வீட்ல அவன் தன்னோட விக்டிம்ஸை மயக்கிறதுக்காக யூஸ் பண்ண மயக்க மருந்த போட்டிருக்காங்க. இப்போ கூப்பர் மயக்கத்துல பாத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அந்த கான்சர்ட்ல கண்ணுக்கு தெரிஞ்ச அதே வயசான லேடியும் இப்போ தெரியறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, கூப்பரோட அம்மா தான். அவங்க சின்ன வயசுல கூப்பரை ரொம்ப பிசிக்கல் அபியூஸ் பண்ணிருக்காங்க. கூப்பருக்கு எப்பெல்லாம் தன்னோட அம்மாவை பத்தி ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் தான் கொலையே பண்ணிருக்கான். அப்ப அந்த ஆளு கண்ணுக்கு தெரியற அந்த லேடி நீ பண்ண கொலைகள்லாம் போதும் நிறுத்திக்க, இப்ப நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், நீ என்கிட்டயே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த லேடியை பார்த்த கூப்பரும் அவங்கள நோக்கி நடந்து போயிட்டே இருக்கான். ஆனா கூப்பர் அந்த வீட்டோட ஹால்குள்ள நுழைஞ்ச உடனே போலீஸும் அந்த FBI ஏஜென்ட்ஸும் ஒரு டேசர் கண்ணை வச்சு கூப்பரை பிடிச்சிடுறாங்க. அவங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் ஜோசபின் கிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்கான். இப்போ கூப்பரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் போற வழியில ரைலியோட சைக்கிள் கீழே விழுந்திருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து நிறுத்தி வச்சுட்டு அங்க இருந்து போறாரு. அந்த நேரத்துல அவரோட குழந்தைங்களும் அங்க வராங்க. ரைலி கூப்பரை கட்டி பிடிச்சு கடைசியா அந்த ஆளுக்கு ஒரு குட் பை சொல்றா. கூப்பரும் போலீஸுக்கு எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் கொடுக்காம அவரை ஒரு போலீஸ் வண்டியில போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கிளைமேக்ஸ்ல கேமராவை அப்படியே பேன் பண்ணிக்கிட்டு அந்த சைக்கிளை காட்டும் போது அந்த சைக்கிளோட வீல் இருந்த ஒரு ஸ்போக் மிஸ் ஆகுதுங்க. என்னடான்னு பார்த்தா கூப்பர் அந்த சைக்கிளை நிறுத்தி வைக்கும் போது ஒரு ஸ்போக்கை உடைச்சு அவரோட சட்டைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு. அவரும் அந்த ஸ்போக்கை வளைச்சு அந்த விலங்க அன்லாக் பண்ண ட்ரை பண்ணும்போது அவரை சிரிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அப்படியும் படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. அதோட என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இதே போல ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.